வணக்கம். இங்கே வருகை தந்திருக்கின்ற ஊடகவியலாளர் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான காலை வணக்கத்தோடு முதன்முறையாக எங்களுடைய சங்கம் ஆரம்பித்த பிறகு முதன்முறையாக நாங்கள் ஊடகத்துறையை சந்திக்கிறோம். எங்களை நாங்கள் முதல் அறிமுகம் செய்யணும். யாழ் மாவட்டத்தில் இருக்கிற மிக பிரபலமான இசைக்குழுக்கள் இருக்குது. அந்த இசைக்குழுக்கள்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமாக 15க்கும் மேற்பட்ட இசைக்குழுக்கள் இருக்குது. அந்த இசைக்குழுக்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர் சங்கம் என்ற 2016ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அந்த சங்கம் உருவாக்கி நல்ல முறையாக நடந்து கொண்டிருந்தது. இடையில் தெரிந்த நம்மளுக்கு கொரோனா பேரிடர்கள் பொருளாதார பிரச்சனைகளால் தொடர்ந்து சீராக இயங்க முடியாத நிலைமை ஒன்று இருந்தது. திருப்பி அந்த சங்கத்தை மீளமைச்சு இப்போ கடந்த 2 வருடங்களாக நாங்கள் இயங்கி கொண்டு வரோம். அதில் நான் தலைவராக இருக்கிறேன். நான் பாடகர் கோகுலன். இது திருமாறன் அறிவிப்பாளர், அவர் செயலாளராக இருக்கிறார். அறிவிப்பாளர் எங்களுடைய லிண்டன், அவர் பொருளாளராக இருக்கிறார். அதே போல் எங்களுடைய பாடகி பாடகி எங்களுடைய பானு எப்படி இருக்கிறான்னா இந்த நிர்வாக உறுப்பினராக இருக்கிறார். அதை கூட இந்த காணிபல் நாங்கள் செய்ய போகிற நிகழ்ச்சியின் ஒரு செயற்பாட்டுக்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார். அந்த வகையில் உங்களை சந்திக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, கண்டிப்பாக நாங்கள் என்ன செய்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ற வெளிப்பாடு மக்களுக்கும் தெரியணும் என்ற தெரியப்படுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. இந்த சங்கம் தொடங்கப்பட்டதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும். யாழ் மாவட்டத்தில் இருக்கிற இசைக்குழு கலைஞர் சங்கத்தில் இயங்குகிற எல்லா கலைஞர்களும் மெல்லிசை கலைஞர்கள், அந்த துறையை நம்பி இயங்குகிற கலைஞர்கள், பாடகர்களாகட்டும், இல்லாட்டி வாத்திய கலைஞர்களாகட்டும், அறிவிப்பாளர்களாகட்டும், எல்லாருமே அந்த துறை சார்ந்து இயங்குகிற கலைஞர்கள். இதில் பெரும்பான்மையான கலைஞர்கள் முழு நேர இசை கலைஞர்களாக இருக்கணும், மெல்லிசை கலைஞர்களாக இருக்கணும். ஒரு சில பேர் வேறு வேறு வேலைகள், தனிப்பட்ட தொழில்கள் இருந்தாலும் முழுநேர இசை கலைஞர்களாக இருக்கணும். அவை இந்த துறையில் இயங்கி கொண்டிருக்கிற காலத்தில் அவை கிடைக்கிற பெனிஃபிட்ஸும் குறைவு. அதாவது வெளி ஆதரவாக இருக்கட்டும், இல்லாட்டி அரச திணைக்களங்கள்லேருந்து வர ஆதரவாக இருக்கட்டும், இல்லாட்டி எல்லாமே சரியான குறைந்த அளவிலான் இருக்குது. அதை வடக்கு பொறுத்த வகையில். அந்த வகையில் நாங்கள் இந்த கலைஞர்களுக்கு சங்கமாக ஒன்றிணைச்சு என்ன செய்யலாம், எங்களால் என்ன செய்ய முடியும் எங்களுடைய கலைஞர்களுக்கு என்று எண்ணித்தான் நாங்கள் நிறைய செயற்பாடுகளை இந்த சங்கத்தை உருவாக்கினாங்க. அந்த வகையில் இந்த சங்கத்துக்கான செயற்திட்டங்கள் எல்லாம் மெதுவாக தான் ஸ்டார்ட் ஆகின்றது. நாங்கள் சிலவாக தான் செஞ்சுருக்கிறோம். அதுக்குரிய காரணம் உங்களுக்கு தெரியும். ஒரு சங்கத்தை நிர்வகிக்கிறதுக்கண்டா அந்த சங்கத்துக்குரிய சந்தா பணங்கள், மற்றது அந்த சந்த தொடர்ச்சியாக வர உறுப்பினர்களுடைய வருமானங்களை வச்சு தான் நாங்கள் இந்த சங்கத்தை இயக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். உங்களுக்கு குறைந்தளவான ஒரு சந்தா பண வருமானமும், எங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நிதி வசதி படைத்த உறுப்பினர்களுடைய சிறு நிர்வாக உறுப்பினர் சிறு ஒத்துழைப்பட சங்கம் இவளாலும் இயங்கி கொண்டு வந்தது. அந்த வகையில் எதிர்காலத்தில் இந்த சங்கத்தை நம்பி உறுப்பினராக சேர்ந்திருக்கின்ற எங்களுடைய மெல்லிசை கலைஞர்களுக்கு நல்ல விடயங்களை நாங்கள் செய்ய தீர்மானிச்சிருக்கிறோம். அதாவது எதிர்காலத்தில் எப்படியான விடயங்கள்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்வாதார உதவியாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பேரிடர் காலங்களில் ஏற்படுற துன்ப துயரங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி எதிர்காலத்தில் இந்த துறையை விட்டு நீங்கின பிறகு வேறு நிறுவனங்கள் இல்லாட்டி அரசு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும், இல்லாட்டி அவர்களுக்கான ஏதாவது ஒரு வெகுமதி கிடைக்கும். ஆனால் இதுலேருந்து போனால் நீங்கள் மேடையை விட்டு விலகிட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை இசைக்கலைஞர்களுக்கு. அப்போ எங்களால் அவைக்கு அதன் மூலம் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்குறோம். அதை தாண்டி இந்த நிகழ்காலத்தில் இயங்கி கொண்டிருக்கிற இசைக்கலைஞர்களுக்கு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டால், இல்லாட்டி அவை அந்த தொழில்துறையில் இயங்க முடியாமல் போனால் அதுக்கும் ஒரு காப்பீடு சம்பந்தமான விஷயங்களை செய்ய எத்தனைச்சிருக்கிறோம். அதை தாண்டி அவை பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏதாவது உதவிகளை செய்ய முடிஞ்சால் செய்யும். இல்லாட்டி இறப்பு, இல்லாட்டி திடீரென மரணம் சம்பவிச்சு அதுக்கு ஒரு உதவி செய்கிறதுக்கூடிய பொருளாதார வசதி கூட எங்கள்கிட்ட இல்லை. அப்போ அதுக்கான ஒரு பெரிய முயற்சியாக தான் நாங்கள் இப்போ ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் உருவாகியிருக்கிறோம், தெளிவாக உருவாகியிருக்கிறோம். அந்த வகையில் எங்களுடைய சங்கத்தின் செயற்பாடுக்கு இதையும் தாண்டி நீங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்கணும்னா, யாழ்ப்பாணத்தில் பெரும்பான்மையாக இசைக்குழுக்கள் எல்லா ஆலயங்கள்லேயும் நாங்கள் நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதில் பேர் சொல்லக்கூடிய பல இசைக்குழுக்கள் இங்கே முழு நேரமாக இயங்கி கொண்டிருக்கு. அது ஒரு பெரிய ஒரு சில பேர் நினைக்கலாம் இசைக்குழுக்கள் தானே மற்ற துறையோடு ஒப்பிட்டு போகிறோம். ஆனால் நான் ஒரு பெரிய கலைப்பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சமூகம் சார்ந்த ஒரு ஆற்றுப்படுத்தலை செய்கிறோம். இப்போ ஒரு இசை நிகழ்ச்சி பார்க்குறதால நிறைய பேர் உளமாற சந்தோஷமாக பல கவலைகளை மறந்து இருக்கிற அந்த நிலைமையை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அதை தாண்டி பல கலைஞர்களை பல இசைத்துறைகளை கொண்டு வரோம். அதை தாண்டி எங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்குது. நிறைய மெல்லிசை கலைஞர்கள், மேடை இசை கலைஞர், தாளவாத்திய கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள், பாடகர்கள், அறிவிப்பாளர்னு சொல்லி எங்களுடைய வடமாநிலத்தில் பேர் சொல்லக்கூடிய ஒரு கலை பாரம்பரியம் மிக்க ஒரு சமூகத்தையும் எங்களுடைய இசைக்குழு கலைஞர்கள் உருவாக்கியிருக்கணும். இன்றைக்கி நீங்கள் உதாரணம் சொல்லப்போனால் இந்த திருமாறன்னு சொன்னால் உலகம் பூரா தெரியும், பிரபல அறிவிப்பாளர். அதுக்கப்புறம் என்னுடைய தந்தையாரை சொன்னால் தெரியும், எஸ்டி சாந்தனண்டா இன்றைக்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு பாடகர். அதான் ஜியா சூமார் சொல்லி
எல்லா துறைகளையும் அறிவிப்பாளர் துறையாக இருக்கட்டும், ஒருவேப்பு துறைப்பாடுகள் இல்லாட்டியும் மேடை இசைக்குழுக்கள் துறையாகட்டும் எல்லாத்துலேயும் இந்த பானுன்னா பாருங்க சார், அங்கே பானு அக்டோபர் கலைஞர் இந்த உலகம் போட்டு ஒரு கலைஞராக இருக்குது, டக்குன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் தெரியக்கூடிய கலைஞராக இருக்குது. அப்போ இதெல்லாம் என்னென்னா எங்களுடைய ஒரு இனத்துக்கான அடையாளம், ஒரு தமிழகத்துக்கான ஒரு அடையாளத்துக்கு உலக அரங்கில் உருவாக்குற ஒரு பெரிய பணியும் எங்களுடைய நீங்கள் வெறுமனே இசைக்கலைஞர்கள் பாடகர்கள் என்று சொல்லி கடந்து போகிற இடங்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் அது மட்டும் இல்லை, எங்களுக்கான பணிகளும் இருக்குது. அதுபோல் சமூகத்தில் இருக்கிறார்களும் எங்களே அங்கீகரித்து எங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொண்டுறதுக்கான உதவியும் செய்ய வேண்டிய தேவையும் இருக்குது. அந்த வகையில் தான் இந்த சங்கம் அது சார்ந்து இயங்கி கொண்டிருக்குது. இப்போ மெயின் பிக்சருக்கு வாரன் இந்த காணிவல் திருவிழா, மாபெரும் இசை திருவிழா என்ற தலைப்போடு அதோட காணிவலையும் உள்ளடக்கி யாழ்ப்பாணத்தில் நான் நினைக்கிறேன் முதன் முறையாக ஒரு 12 இசைக்குழு தொடர்ச்சியாக ஒரு இசை திருவிழாவோட நடந்து போகுது. இந்த முயற்சியில் வந்து இந்த அளப்பெரிய ஒரு கைங்கரிய முயற்சியில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தங்கச்சி பானு இருக்கிறா, திருமாவளவன் இருக்கிறா, லிண்டன் இருக்கணும், அதோட பார்த்திபன் இருக்குது. அதை தாண்டி எங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்கள், பிரசாத் இருக்கணும், தாஸ் இருக்குது, அண்ணன் இருக்குது, ஆனந்தண்டு, ஒரு 12-14 உறுப்பினர்களை சேர்த்து கொண்டு நாங்கள் மிகச்சிறப்பான முறையில் வந்து இந்த திட்டத்தை வந்து நாங்கள் நிறைவேற்றி கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் ஆரம்ப கட்டமாக வந்து இதற்கான நிதி திரட்டல், இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட பணம் எங்களுக்கு தேவை இது செய்கிறதுக்கான. இதெல்லாம் இப்போ அனுசரணையாளர்களை வந்து எப்படி தேடலாம் அந்த வகையில் நாங்கள் முதல் இறங்கினாங்க களத்தில். அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் உண்மையிலேயே நாங்கள் பெருமைப்படணும். எங்களுடைய கலைஞர்களுக்கு வந்து கேட்ட உடனே எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் பெரிய ஆட்கள் உடனே முன் வந்து செய்தவை. ஆனால் சில இடங்களில் போய்க்க கொஞ்சம் நாங்கள் எங்களை அவமரியாதை செய்த இடங்களும் இருக்குது, அதை நாங்கள் பேச சொல்ல விரும்பலை, அப்படியான இடங்களும் இருக்குது. இருந்தாலும் கூட இரவு பகலாக முழு மூச்சாக எல்லா இடத்துலையும் போய் கிட்டத்தட்ட நாங்கள் என்ன சொல்கிறது, ஒரு கையில் ஒரு தட்டு மட்டும்தான் கொண்டு போகல, மற்றபடி இந்த கலைஞர்களுக்காண்டி எல்லா இடம் இறங்கி வேலை செஞ்சுருக்கிறோம். அந்த வகையில் இந்த மாபெரும் இசைத்திருவிழா கார்னிவல் மியூசிக் ஃபெஸ்டிவல் வந்து வெற்றிகரமாக நடக்கணும். இதால் வரக்கூடிய அந்த அவ்வளோ நிதியை வந்து நாங்கள் எவ்வளோ டார்கெட் பண்ணி எங்களோட கலைஞர்களுக்கான சேகரிக்கணுமன்ற அந்த நிதியின் அளவை கிட்டத்தட்ட அண்மிச்சிருக்கோம்னு தான் சொல்லணும். அந்த ஸ்பான்சர்ஸ் நிதி திரட்டலில் அந்த வேலை பானு இப்போ எங்களுடைய செயற்குழு செயலாளர் அவள் வந்து இப்போ அந்த பொன்சு சம்பந்தமான ஒரு ஒரு 6 என்ன மாதிரி நிதி தந்திருக்கணும், எப்படி நாங்கள் அதை சேகரிச்சினான்ற விஷயத்தை வந்து இப்போ அவள் சொல்லுவாள்.